முத்து ரொம்ப கோவமா அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க, அப்பா இந்த பார்லர் அம்மா இது வரைக்கும் ஏமாத்ததெல்லாம் போதும், இத்தனை நாளாக நம்பினதெல்லாம் போதும்ப்பா. ஃபஸ்ட்டு மலேசியாவில் அவங்க அப்பா இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, உடனே கிளம்பி அங்கே போயிட்டு அம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க முத்து நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, வீட்டில் இருந்தே நம்ம அவங்க அப்பா அங்கே இருக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் ரோஹிணி உங்கள் வீட்டோட அட்ரஸ் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் அப்பாவுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுங்க இப்படி நீங்கள் பிடிவாதமாக சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அட்ரஸ் தானே கேட்குறேன், என் ஃப்ரெண்டு அங்கே தெரிஞ்சவங்க இருக்கான், எந்த ஏரியான்னு நீங்கள் சொல்லுங்கள், அன்னைக்கு கேட்டப்போ நீங்கள் எதுவும் சொல்லாமல் விட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அங்கே யாராவது இருந்தால் தானே இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, தேவையில்லாமல் நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணி. அப்போ பார்லரம்மா ஒழுங்காக சொல்லுங்கள், நீங்கள் தான் உங்கள் வீட்டிலேருந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏமாற்றி தன்னால் நாடகம் ஆடிட்டீங்க, மனோஜ் நீங்களும் சேர்ந்து 30 லட்ச ரூபாய் அவன் 27 லட்ச ரூபாய் அவன் தான் தூக்கிட்டு ஓடணும்னு பார்த்தா கடைசியில் 30 லட்ச ரூபாய் வாங்கி அதை வாங்கி நீங்கள் உட்காந்து நீங்கள் கடை நடத்திட்டு இருக்கீங்க. நானும் ரவியும் பார்த்தா எங்களை பார்த்தா எப்படி இருக்குது, நாங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாமா, நாங்கள் எங்களுக்கும் வந்து தொழிலெல்லாம் பெருசு பண்ண வேண்டாமா, நீங்கள் மட்டும்தான் வாழணுமா, நீங்கள் இப்போ வீடு வாங்க போகிறீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் சரிதான், ஆனால் எங்கள் பணத்தை எடுத்து நீங்கள் எதுக்கு இப்படி பொதுவாக இருக்கிற பணத்தை எடுத்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க முத்தோ, நாங்கள் வந்து கடையில் ஆரம்பித்து கடையில் வர லாபத்து மூலமாக உங்கள்கிட்ட திரும்ப 30 லட்சம் கொடுத்துடலாம் தான் இருந்தோம், ஆனால் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், அது இதுக்கு எங்கள் அப்பா பணத்தை வந்து உங்கள் அப்பா பணம் கொடுத்தாங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க, இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தானே, எதுக்கு இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க, அவன் தான் ஏதாவது தன்னால் அப்படி பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா அவனோட சேர்ந்து நீங்களும் இப்போ இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எது எப்படியோ நாங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்காக தேவையில்லாமல் இதுக்கு மலேசியா பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் ரொம்ப கோவப்பட்டு, இங்கே பாரு ரகுனி, என் பொறுமையை சோதிக்காத, இதுக்கு மேலே உன்னையெல்லாம் நான் வந்து இது நம்ப தயாராக இல்லை, ஒழுங்காக சொல்லு, உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரா இல்லையா, அன்னைக்கு உங்கள் மாமா வந்தாருன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்து, அவங்க மாமாவே அது வந்து பொய் தான், எனக்கு தெரிஞ்சு அவர் மலேசியாவிலேருந்து வந்த மாமா மாதிரிலாம் எனக்கு தெரியல, அவர் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு, இங்கே பாருங்க பார்த்து பேசுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ கோவம் வருதில்ல உங்களுக்கு, ஒன்றா உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா டிக்கெட் போட்டு எல்லோரும் கிளம்பி அங்கே போகலாம், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜும் இவங்கெல்லாம் கேட்குறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன ரோகிணி, நீ தானே சொன்ன ஐடியா கொடுத்த, இப்போ நீயே பதில் சொல்லு, உங்கள் அப்பா இது வரைக்கும் நானே பார்த்தே இல்லை, எனக்கும் எங்கள் மாமனார் பார்க்கணும்ல ஆசை இருக்காதா, அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து அங்கே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்குறாங்க. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குப்பா, இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கேட்குற விதத்தில் கேட்டாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்னு சொல்லி சொன்னதுக்கு இவங்க வேண்டாம்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கையும் களவும் மாட்டிட்டாங்கல்ல, ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதில்ல, 27 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஒன்றா அந்த பணம் இன்னும் திரும்ப வரல, அவங்கள பிடிச்சி கொடுக்க சொல்லுவேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க வந்து மாட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருறா, அவசரப்படாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அப்பா இங்கே வருங்க, நீ நம்பாதீங்க, இந்த பார்லரம்மா ஆரம்பத்துலேருந்தே ஏதோ கில்லாடி வேலை பண்ணிகிட்டு இருக்குது, தில்லாலங்கடி வேலை தான் பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் எனக்கு இது மேலே எப்போவுமே சந்தேகம் இருந்துட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, உங்களுக்கு எங்களை பிடிக்காம இருக்கலாம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம், நாங்கள் தான் புதுசாக வீடு வாங்கிட்டோம்ல அங்கே போயிடுறோம், அதுக்காக தேவையில்லாம உங்க மேலே பழிப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ என் பையனை நீ அப்படியே எங்கிட்ட பிரிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உன்னை பற்றின கேள்வி கேட்டால் நீ அதுக்கு பதில் சொல்லாமல் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்னங்க ஆண்டி நீங்களும் முத்துவோடு சேர்ந்து என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ உங்கள் அப்பா பணம் கொடுத்தாரு அப்படி இப்படின்னு இத்தனை நாள் எவ்வளோ போய் பேசிகிட்டு இருந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் ஏன்டாடே ஏதாவது பணம் வேணும்னா மட்டும் நீ வந்து என்கிட்ட வந்து கேட்பில்ல, இப்போ என் பணம் வேணும்னு கூட என்கிட்ட வந்து பணம் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து வந்துச்சுன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, நீயும் அவளும் சேர்ந்து எப்படி காதில் பூசிட்டு இருக்கிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுக்கு ரோகிணி இப்படிலாம் போய் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது, நீ இப்போவே வந்து உங்கள் அப்பாக்கிட்ட நீ வந்து பேசணும், அப்படியே அவர் ஜெயில் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை, அப்போ உண்மை அட்ரஸையாவது கொடு, கிளம்பி போகலாம், கிளம்பி போய் உங்கள் அப்பா அங்கே இருக்கிறாரா இல்லையான்னு நாங்கள் பார்த்தே ஆகணும், பையனை உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் இது தேவையா, உன்னை நம்பி தானே நாங்கள் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜயாகிட்ட முத்து கேட்குறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டு உண்மைன்னு சொல்லி நினச்சி தானே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, முன்னாடியே ஏற்கனவே அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாத்தான், இப்போ அடுத்ததாக இந்த பார்லர் அம்மா ஏமாத்து தானே பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எக்காரணத்தை கொண்டு நான் மனோஜை கைவிட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன கைவிடுறது, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும், உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க. என்ன மனோஜ் நீயே என் மேலே சந்தேகப்படுறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லியிருந்தேன்னா நான் இதுக்கு மேலே சந்தேகப்பட போகிறேன், நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிற, எனக்கே வந்து உங்கள் அப்பா ஒரு ஃபோட்டோ கூட இன்ன வரைக்கும் நீ காமிக்கவே இல்லை, மற்றவங்களுக்கு நீ காமிக்காமல் இருக்கலாம், என்கிட்ட கூட ஏன் என்ன காமிக்காமல் இருக்க, அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கே சந்தேகம் வரத்தானே செய்யும், இந்த இடத்துல நான் இருந்தால் நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ தானே வேணும், எங்கள் அப்பாவே நாங்கள் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் என்ன மறுபடியும் ஆரையா ஒருத்தர் நீ வீட்டுக்கு வர சொல்லுவேன், அதை பார்த்து நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, நான் உண்மையை தான்
தான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவே நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க.